தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தன்னோட மாநாடுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்காக அவரோட பனையூர் அலுவலகத்திலே விருந்து வச்சு விவசாயிகளை சந்தோஷப்படுத்தின தளபதி விஜய் அவர் காரணம் இல்லாம செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு இதுக்கும் கடுமையான விமர்சனத்தை தான் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்ல எந்த தலைவரியா +1 +2 அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்காக 12 மணி நேரம் நின்று பரிசு கொடுக்கிற அந்த மனசு எந்த தலைவருக்கே வரும்? தளபதி விஜய் இந்த சாதி மதம் பார்க்காம பழக சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த சாதி அப்படின்ற பெயரால இன்னைக்கு வரைக்குமே பல மக்கள் அவதிப்பட்டு தான் இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். தளபதி விஜய் நடிக்கிறாருப்பா, அவர் உண்மையா இல்ல அப்படின்னு சில மக்கள் சொன்னாலும் அவரோட குணம் என்னன்றது போக போக எல்லா மக்களுக்குமே புரியுங்க. கலங்கிருச்சு, கண்ணு கலங்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணாவை ஏமா அழுவதான் தான் கேட்டது, எனக்கு இன்னும் அழுக வந்துச்சு சந்தோஷத்துல. இந்த இடத்துல தளபதி விஜய் அவர்களோட கட்சிக்கு சிங்க் அவரை ஒரு வசனம் சொல்லணும்னா, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க, இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். பட் தமிழக வெற்றி கழகத்துக்கு 2026 வெற்றி கிடைக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்டா பதிவு பண்ணுங்க.